அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போட்டு போட்டு. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 9வது அத்தியாயமாகிய ஏரொளி சக்கரத்தில் 1260 இங்கு நாம் சிந்திக்க தோன்றுகின்றோம். இந்த பாடலில் நிலமும் நீரும் தோன்றும் அப்படின்றாருங்க. ஸோ விந்து மூலாதாரத்திலிருந்து எழுத்தாக வருகின்றது, விந்தும் நாதமும் சேர்ந்து எழுத்தாக வருகின்றது. எழுத்தை அடுத்து சக்கரமாக உணர்த்த முற்படுகின்றார். அந்த எழுத்து மேலும் செல்லும் போது நிலத்தை பார்க்கலாம், அதுக்கு மேல செல்லும் போது நீரை பார்க்கலாம் அப்படின்றாருங்க. இப்போ குளத்துல இருக்கு, ஒரு கல்லு போடுறோம் அப்படின்னா சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. அது கூட நம்ம சக்கரன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் போடும்போது இட்ஸ் எக்ஸ்பாண்டிங் வே, விரிஞ்சிக்கிட்டே போகும். அந்த மாதிரி சகசிராசலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பூமி, நிலம், நீர் இவைகளையெல்லாம் உருவானதாக உணர முடியும், அல்லது உருவாகியிருப்பதே உணர முடியும் அப்படின்னு கூட நம்ம அந்த, ஏன்னா அது தத்துவம், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற நமக்கு இருக்கிறதா நான் உணர்வு உட்படுகின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னம்கார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல் 1260 ஏரொளி சக்கரத்தில் பாடல் விடுகின்றது. எடுத்தது விந்துவும் நாதமும் விரிந்து எழுத்தது சக்கரமாக விரிந்த எழுத்தது மேல் வரும் பூமி விரிந்த எழுத்தினில் அப்புறம் அப்பே. விரிந்த எழுத்தது விந்துவும் நாதமும் விரிந்த எழுத்தது சக்கரமாக விரிந்த எழுத்தது மேல் வரும் பூமி விரிந்த எழுத்தினில் அப்புறம் அப்பே. இதன் விளக்கமாக சரவணனையத்திலிருந்து நேற்றைய பாடலில் பார்த்தபடி உலகங்கள் அனைத்திற்கும் விரிந்து பரவிய எழுத்தானது வெளிச்சமாகவும் சத்தமாகவும் இருக்கின்றது. சாதகருக்குள்ளிருந்து மேலெழுந்து வந்து உலகங்கள் முழுவதும் விரிந்து பரவிய அந்த எழுத்தே ஏரொளி சக்கரமாகவும், பிறகு பஞ்சபூதங்களில் முதலில் நிலத்தின் தன்மையையும் அதன் பிறகு அதிலிருந்து நீரின் தன்மையையும் வெளிப்படுத்துகின்றது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அருணை வடிவேல் முதலியார் பிரதியில கொடுத்திருக்கிறதை பார்ப்போம். சுத்தமாயை நின்றும் விருத்திப்பட்ட எழுத்துக்கள் முதற்கண் நாதமும் விந்துவும் எனும் சூக்கும நிலைகளாய் நின்று பின்னரே தூலமாயினவாம். அந்த எழுத்துக்களால் சக்கரங்கள் அமையும் எடுத்து ஒடுக்க முறையில் முதற்கண் பிருத்வி சக்கரமும் அதன் மேல் அப்பு சக்கரமும் நிற்கும். என் குறிப்புரையாக விந்துவும் நாதமும் ஆய் என ஆக்கம் வருவித்து முடிக்க. விந்துவும் நாதமும் என்றது ஒடுக்க முறை. விந்துவே பைசந்தி எனவும் நாதமே சூக்குமை அல்லது பறை எனவும் சொல்லப்படும். விரிந்த நிலை மத்திமையையும் வைகரியையும் இச்சக்கரங்கள் அமையுமாற்றை பின்னர் காண்க. இதனால் ஏரொளி சக்கரத்தின் பகுதிகள் சில கூறப்பட்டன அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. கௌரி அம்மா வணக்கம். வாருங்களம். கௌரி அம்மா. நன்றிங்கய்யா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நந்தியம் பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. இன்றைக்கான பாடல் 1260. விரிந்த எழுத்தது விந்துவும் நாதமும் விரிந்த எழுத்தது சக்கரமாக விரிந்த எழுத்தது மேல் வரும் பூமி விரிந்த எழுத்தினில் அப்புறம் அப்பே. அதுக்கான டிரான்ஸ்லேஷன்: அக்கார்டிங் டு a time-honored concept, everything evolved out of water. Lord Narayana is associated with it. அதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் நான் புரிஞ்சுக்கிறது,
நாதமும் விந்துமாக மேலே ஏறுது. அந்த ஏரொளி வந்து நாதமும் விந்துவாக ஏறுது. அதோட அகாரம் உகாரமாக சிவமும் சக்தியோட அருளும் சேர்றப்ப ஒவ்வொரு இயக்கமாக இயக்கத்துக்கு வருது. ஒவ்வொரு விஷயமும் இயக்கத்துக்கு வருது. அது சக்கரமாக இயக்கத்துக்கு வருதுன்றத பார்க்குறோம். விரிந்த எழுத்தது மேல் வரும் பூமி. இப்போ அந்த 5 பூதங்களும் இயக்கத்துக்கு வர்றதை பற்றி பேசுகிற மாதிரி நான் பார்க்குறேன். அதில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து பூமி, நிலம். விரிந்த எழுத்தினில் அப்புறம் அப்பே. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வர்றது வந்து நீர். அப்புனா நீர். அப்போ இது வந்து நம்ம உடம்புல எப்படி இருக்குன்னா, அந்த மூலாதாரம் நிலம், சுவாதிஷ்டான நீர், மணிப்பூரகம் வந்து நெருப்பு, அநாகதம் வந்து காற்று, ஆகாயம் வந்து விஷுத்திய ஆக்ஞா வந்துடும். அது நாத பிந்துல போய் சேர்ந்துடும். அந்த இதில் ஃபஸ்ட்டு இப்போ மூலாதாரத்தில் இருக்க நிலத்தை சொல்கிறாங்க. இப்போ நிலத்துலேருந்து நீர் வர்றதுங்கிறது நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நிலம் வந்து 5 ஞானேந்திரியங்கள் சொல்லுவாங்க இல்லையா, செவி, கண், மூக்கு, நாக்கு, மெய். இந்த நிலம் தன்மையில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளால் அந்த 5 உணர முடியும். அது வந்து எப்படி உணர்வோம்னா, சத்தம், ரூபம், ஸ்பரிசம், ரசம், கந்தம், கேட்டல், பார்த்தல், அந்த 5 அதை உணரத்தன்மைகளால் நம்மளால் உணர முடியும். அந்த 5 விஷயங்களுமே இருக்கும் அந்த மூலாதார சக்கரத்தில் நம்ம இருக்கிறப்ப நம்ம வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸும் கொடுப்போம். அடுத்த சக்கரத்துக்கு நம்ம வரும்போது, அதுக்கு மேலே இருக்க சக்கரத்துக்கு வரும்போது நீர் தான். அப்போ அந்த 5 விஷயத்துலேருந்து 1 கட் ஆகிடும். எது கட் ஆகும் அப்படின்னா, இது ஸ்மெல் கட் ஆகும். உங்களால் நுகர முடியாது, தண்ணியை வந்து நுகர முடியாது. அதுமாரி ஒவ்வொரு கட்டமாக நீங்கள் அதுக்கு அடுத்ததுக்கு போகும்போது நெருப்பு வரும். 3வது வந்து மணிப்பூரகம் வந்து நெருப்பு வரும். அதில் அந்த இதில் இருக்க 4 தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் நீர் தத்துவத்தில். அதில் வந்து 3 தான் ஒர்க் ஆகும். அதில் வந்து டேஸ்ட்டும் பண்ண முடியாது. நெருப்பை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணியும் பார்க்க முடியாது, நுகர்ந்தும் பார்க்க முடியாது. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது போகிறது வந்து காற்று. காற்றில் வந்து நீங்கள் உணர மட்டும்தான் முடியும். அதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணவோ நுகர்ந்து பார்க்கவோ அந்த மாதிரி எதுவுமே முடியாது. அதில் வந்து பார்க்கவும் முடியாது. காற்றை வந்து அந்த இடத்துக்கு போகும். இப்படி ஒன்றா கம்மியாயிட்டே அந்த நுட்பமாக போய்கிட்டே இருந்து எங்கே போய் முடியும்னா, ஆகாய தத்துவத்தில் போகும்போது சவுண்டு மட்டும்தான் இருக்கும், நாதவிந்து மட்டும்தான் இருக்கும். அதை வந்து நம்மளால் கேட்க முடியும்னு சொல்கிறது அவங்க வந்து கேட்டல் மட்டும்தான் இருக்குன்றது வந்து உணர முடியாது. அதாவது நம்ம உள்ள உணர்றது தான். ஐயா சொன்னாங்க, இப்போ ரத்னகுமார் ஐயா சொன்னாங்க, அந்த இது பரவாக்கு சொல்லுவாங்க இல்லையா, பரவாக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள இந்த மந்திரங்கள் சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் வந்து சவுண்டா சொல்லுவாங்க. பிசிக்கலா அந்த 5 புலங்கள்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். நல்லா சவுண்டா மந்திரங்கள் வெளில சொல்றது. அடுத்தது மத்தியமான்னு நினைக்கிறேன், மத்தியமா, அப்புறம் அந்த பேர் மறந்துட்டேன், மத்தியமா பைசந்தின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கடைசியா வந்து பரவாக்கு வரும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நல்லா லவுடா சொல்றது வரும். அதுக்கப்புறம் வந்து மனசுக்குள்ள, அதாவது நம்ம அந்த 5 புலன்களையும் ஸ்டாப் பண்ணிட்டு வெறும் வாயில மனசுக்குள்ள மட்டும்தான் சொல்றதா இருக்கும். அந்த வைப்ரேஷன் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கும். அதுக்கு அடுத்த நிலையில போகும்போது வெறும் அந்த உள்ளுக்குள்ள நம்ம சொன்ன விஷயம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம மனசும் ஓடாது, நம்மளோட 5 புலன்களும் ஸ்டாப் ஆகிடும், நம்ம மனசும் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் அந்த மந்திரம் மட்டும் உள்ள ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பரவாக்கில் வந்து நம்ம அதை கவனிச்சிட்டு இருக்கோன்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த மந்திரத்தை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது. அதுவும் நின்றுட்டு நம்ம அதோட அந்த மந்திரமாவே கலந்து அந்த எந்த தேவியோட மந்திரமோ எதை சொல்லிட்டு இருக்கோமோ அதுவாகவே கலந்துருவோம். அது எல்லா விஷயமே அந்த கீழே அந்த மூலாதாரத்துலேருந்து நம்ம மேலே போக போக என்ன ஆகும்னா, எல்லாமே நுட்பமாக மாறி மாறி எல்லாமே நாதத்தில் தான் போய் ஒடுங்கும். இந்த விஷயத்த தான் நான் பார்க்குறேன். இதுலேயும் அதை தான் சொல்ல வராங்கன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதே மாதிரியான விஷயங்கள் தான் இதில் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி. கிருத்திகமா, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் குறித்து நம்ம கௌரிமா உடைய பகிர்வை கேட்டோம்.
என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன். விரிந்த எழுத்தது இந்துவும் நாதமும், விரிந்த எழுத்தது சக்கரமாக, விரிந்த எழுத்தது மேல்வரும் பூமி, விரிந்த எழுத்தினில் அப்புறம் அப்பே அப்படின்ற. நாளைக்கு அப்பதுவாக விரிந்தது சக்கரம் அப்படின்னா அந்த இது வரைக்கும் நம்ம எங்க இருந்து எழும்பக்கூடிய அந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்க, பூமி அதாவது மூலாதாரத்தில் இருந்து மேலே எழும்பக்கூடிய ஒரு தன்மையை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இதுல எழுத்து அப்படிங்கும் போது நம்ம என்னமோ அதை ஒரு வரி வடிவம் கொண்ட ஒரு ஒரு ஸ்தூலம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? எழுத்துங்கிறது என்னைக்குமே ஸ்தூலம் தான். ஆனா எழுத்து ஸ்தூலமே தவிர அதனுடைய ஓசை சூட்சமம். இப்போ இப்போ நிறைய பேருக்கு நீங்க தெரியும், இந்த இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம அடிப்படையில தமிழ் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு நமக்கு தெரியும் அந்த எல்லாம் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு. அதே புதுசா வரவங்களுக்கு, புதுசா தமிழ் கத்துக்கிறவங்களுக்கு அந்த உச்சரிப்பு மாறும். அப்ப அந்த சூட்சமும் மாறும். ஆனா இங்க என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்துலம் ஒண்ணுதான், ஆனா அந்த சூட்சமம் வேறாக இருக்கிறது. அதே மாதிரிதான் இந்த இடத்துல நம்ம எழுத்துன்னு சொல்றோம். அத எழுத்துக்கு என்னைக்குமே ஒரு வரி வடிவம் உண்டு இல்லையா? அது எதுவாக இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஸ்துலமா இருக்கு. ஆனா அந்த ஸ்துலமாக இருந்திருக்கக்கூடிய அதுல இருந்து எழும்பக்கூடிய அந்த ஒலி இருக்கு பாத்தீங்களா, அது சூட்சமம். இது ஒரு முதல் புரிதல் நம்ம வச்சுக்கணும். இந்த ஓம் என்கின்ற அந்த பிரணவத்தையே நம்ம எத்தனையோ விதமா சொல்லக்கூடியவர்கள், அதே யோகமாக செய்யக்கூடியவர்களும் நம்ம இருக்கோம். சோ அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்படி சொல்லும் பொழுது இப்போ இந்த அடிப்படையை மனசுல வச்சுட்டு இப்ப இந்த பாடல் பாருங்க. விரிந்த எழுத்தது விந்துவும் நாதமும். அப்போ இந்த இடத்துல எங்கிருந்து விரிந்த எழுத்து அப்படின்னா, நம்ம மூலாதாரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். மூலாதாரத்துல இருந்து பார்க்கும் பொழுதே முன்னாடி சொல்லிட்டாரு, அது மூலாதாரமாக இருந்தாலும் எது இருக்கு அப்படின்னாக்க அங்கே வன்னி, அந்த வன்னி எழுத்தவை மாபலம் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த நெருப்பினுடைய தன்மை, அந்த அக்னியினுடைய தன்மை இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் விரிந்த எழுத்தது சக்கரமாக அப்படின்றது. சோ இங்க மேல விந்துவும் நாதமுமாக விரிந்த அந்த சக்கரம், அந்த தன்மை எதுவாக மாறி இருக்கிறது அப்படின்னாக்க, அதுவே சக்கரமாக மாறி இருக்கிறது. நேற்றுக்கும் இதேதான் நம்ம பார்த்தோம். ஞாலமதாக விரிந்தது சக்கரம் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஞாலம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம், நம்முடைய பிண்டம் அப்படின்னு பார்த்தோம். இந்த அண்டத்தை ஞாலமாக குறிப்பிட்டாலும் இங்க உள்ள நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த பிண்டம், இந்த உடலாக விரிந்தது அந்த சக்கரம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப என்ன சொல்றாரு, விரிந்த எழுத்தது விந்துவும் நாதமும். அப்ப அந்த அடுத்தாப்புல சொல்றாரு, விரிந்த எழுத்தது சக்கரமாக அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்கேயும் அந்த ஞாலம், அதாவது இந்த உலகத்தை, இந்த பிண்டத்தை, இந்த பிண்டத்தில் உரையக்கூடிய பிருத்வி தத்துவத்தை, அதாவது மூலாதார தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. விரிந்த எழுத்தது மேல் வரும் பூமி. அப்ப இந்த இடத்துல ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாரு. நம்மளுடைய யூகங்களுக்கெல்லாம் சொல்லல. விரிந்த எழுத்தினில் அப்புறம் அப்பே அப்படின்னா, அந்த ஒரு சொல் நான் நேற்றே சொல்லியிருக்கேன், அந்த மகர மெய் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல் சேரும் பொழுது இந்த மொத்த விஷயமும் மாறும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ஆதாரங்களுக்கும் அதில் உரையக்கூடிய பஞ்சபூதங்களுக்கும் ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? மல்லம், பம், யம், ரம், ஹம் இப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த எழுத்தினுடைய தன்மை இந்த மெய்யினால் மாறும். அது எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய ஒன்றாக, விந்துவாக, நாதமாக அதுவே விரிகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முள்ளே அது
விரித்து காட்டும் தன்னை. அப்போ அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப இது வந்து ஒரு யோகத்தை சொல்லக்கூடிய ஒரு ஒரு பயிற்சியை சொல்லக்கூடிய ஒரு ஒரு மந்திரமாக இது அமைகிறது. நம்ம வந்து இந்த ஒரு சில பாடல்கள் பார்க்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இது பார்த்துட்டு வந்தோம். ஏரளி சக்கரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா பகுதிகள்லயுமே மிகுதியாக அம்மையினுடைய பேரருளும் அவளுடைய பேராற்றலும் அவளுடைய வியாபகத்தையும் நம்ம பார்த்துட்டே வந்தது போக இந்த ஏரொளி சக்கரத்துல என்ன கொண்டு வராரு அப்படின்னா, அந்த அருள் தன்மையினால் நாம் அடையக்கூடிய நிலையை எங்கனம் சக்கரம் மூலம் நாம் பெறுவது, அதாவது புறத்தாக எங்கனம் வழிபடுவது, அதற்கு பிறகு அந்த புறத்தாக வழிபடக்கூடிய நிலையை அகத்தாக தன்னுள்ளே எங்கனம் அனுபூதி பெறுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் திரும்பி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுல இந்த பாடல் வந்து ஒரு யோகத்தை சொல்லக்கூடியது. அதனாலதான் விரிந்த எழுத்தது விந்துவும் நாதம். இப்ப எங்க இருந்து அந்த விரியக்கூடிய அந்த எழுத்து நமக்கு விந்துவின் நாதத்தையும் காட்டித்தரும் அப்படின்னா அதை சொல்லு அப்படின்னு அர்த்தம். விரிந்த எழுத்தது சக்கரமாக, அப்ப அதை எங்கனம் சக்கரமாக நாம் உணர்ந்து கொள்வது. இந்த இடத்துல சக்கரம் அப்படின்னா இந்த பிண்டத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் விரிந்த எழுத்தது மேல் வரும் பூமி, அப்புறம் அதை பைசெக்ட் பண்றாங்க. கீழே இருக்கக்கூடிய பிருத்வி, அதற்கு மேலே இருக்கக்கூடிய அப்போ அப்படின்னு சொல்லி வரிசையா கொண்டு வராங்க. விரிந்த எழுத்தினில் அப்புறம் அப்பே அப்படின்னா அது மேல் ஒரு நிலையாக நம்ம முதல் பாடல்லே சொன்னோம். ஒரு ஆதாரமாக இந்த எழுத்துக்கள் இந்த 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 அக்னியினுடைய தன்மை எங்கனம் வேலை செய்யும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த விஷயத்த இப்ப வந்து அடுத்த நிலைக்கு அவர் வந்து எடுத்து சென்றார். பிருத்வியிலிருந்து மேலே செல்லக்கூடிய அந்த தன்மையில அக்னி எங்கனம் செயல்படுகிறது, அது எங்கனம் நம்முள்ளே இயங்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. அதை இயக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த எழுத்தை தன்னுள்ளே விரித்து பார்க்க வேண்டும். இதான் இந்த மந்திரத்தினுடைய செய்தி. அதை உங்களோடு பகிர்கிறேன். இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி கீர்த்தி அம்மா. இந்தியாமா வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரை போற்றி. ஆயிரத்தி 260வது திருமந்திரம். உலக முதல் நிலமும் நீரும். திருமந்திரம். விரிந்த எழுத்தது விந்துவும் நாதமும். விரிந்த எழுத்தது சக்கரமாக. விரிந்த எழுத்தது மேல் வரும் பூமி. விரிந்த எழுத்தினில் அப்புறம் அப்பே. அப்பு என்றால் நீர். உலக தோற்றம் முதலில் நிலமும் நீரும் என்பது உணர்த்தப்பட்டது. விரிந்த எழுத்து அது அகரம். இது விரிந்த நிலையில் நிலமும் நீரும் தோன்றின. திருமந்திரத்தின் பொருள் விரிந்த எழுத்தது விந்துவும் நாதமும். இவ்வடியின் பொருள் சந்திர மண்டலத்திலே விரிந்து நின்ற அகர எழுத்து ஒளியும் ஆனது. அந்த எழுத்தில் அடங்கி நின்றது சக்கரம். அதன் மேல் தோற்றமாக முதலில் தெரிவது பூமண்டலம். அது மேலும் விரிய காணப்படுவது பெரிய நீர்ப்பரப்பே. கழக வெளியீட்டில் உரையாசிரியர் நுட்பமாக விளக்கம் தந்துள்ளார். எழுத்தாக விரிந்தது விந்துவும் நாதமும். சக்கரமாக விரிந்ததும் எழுத்துக்களே. அவ்வெழுத்தின் சுழற்சியால் நிலம் விரிந்தது. அந்நிலத்தின் மேல் தோன்றுவது நீராகும். கடவுள் வாழ்த்துல திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று அருமையான திருக்குறளை படைத்துள்ளார். அனைவரும் அறிந்ததே.
இந்த திருமந்திரத்திற்கு பொருத்தமானது. எழுத்தெல்லாம் அகர முதல, உலகு ஆதி பகவன் முதற்று. வரி வடிவில் எழுத்துகள் எல்லாம் அகர ஒலியையே அடிப்படையாக கொண்டிருப்பது போல வாழும் உலகமும் முழு முதற் பொருளான ஒன்றையே ஆதாரமாக கொண்டிருக்கிறது. இன்னொரு பாடல் கம்பர் எழுதியது, கம்பராமாயணத்தில் கடவுள் வணக்கமாக. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே. அருமையான பாடல். தொடக்கமே உலகம் யாவையும்னு தான் ஆரம்பிக்கிறார். எவ்வளோ ஒரு பரந்த மனசு இந்த தமிழர்களுக்கு. அவர்களோட படைப்புகள் எல்லாம் உலகத்தை நோக்கி தான். எல்லா உலகங்களையும் தானே படைத்தலும் காத்தலும் அழித்தலும் ஆகிய மூன்றையும் நீங்காத முடிவில்லாத விளையாட்டுகளாக உடையவரான அகரத்தின் பொருளும் அவரே. அவர் யாரு? பரம்பொருளாகிய சிவபெருமான் தான். இவ்வுலகங்களுக்கெல்லாம் தலைவரான கடவுள் ஆவர். அப்படிப்பட்ட கடவுளுக்கே நாங்கள் அடைக்கலம் என்று இறைவனை வணங்கி அவர் கம்பராமாயணத்தை படைத்தார். சேக்கிழார் பெரிய புராணத்தில் அருமையாக இறைவனை வணங்கி படைத்துள்ளார். உலகியெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அழகியில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவான். உலகில் உள்ள அனைத்தும் உணர்தற்கும் ஓதுதற்கும் அரியன். அங்கனம் அரியவனாய் இருப்பினும் தன்னை யாவரும் எளிதில் கண்டு வணங்கி உய்ய வேண்டும் என்ற பெருங்கருணையால் மூன்றாம் பிறைமதி உலவுவதற்கு இடமாய் கங்கை நீர் நிறைந்த சடையை உடையவன். அளவற்ற ஒளி உறவானவன். திருத்தில்லையான சிற்றம்பலத்தை ஆனந்த கூத்து இயற்றுபவன். அவ்விறைவனின் நீக்கமர எங்கும் மலர்ந்துள்ள சிலம்பணிந்த திருவடிகளை வாழ்த்தி வணங்குவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றி வித்யா. ஐயா வணக்கம். கௌரி அம்மா, ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள். சார் சொல்லுங்க சார். இந்த பாடல்ல விந்து நாதம் எழுத்துக்கு அப்புறம் நிலம் நீர்னு வருது. அது எனக்கு என்னமோ கொஞ்சம் ஏதோ ஒரு புரியறதுக்கு மாதிரி ஏதாவது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. சரிங்க சார், முயற்சி பண்றேன் சார். ஆனா கௌரி அம்மா, நீங்க படிக்கும்போது சரணங்களே நீங்க இல்ல, அது சரண் நாங்களே. அது நீங்க இன்னொரு தடவை ஒரு முறை பார்த்துக்குங்க புத்தகத்தை. உலகம் யாவையும் தாமல வாக்களும், அதுல சரண் நாங்களேன்னு வரும். ஓ சரிங்கய்யா, பாத்துக்கிறேன். நன்றிங்கய்யா. அடுத்தது என்னன்னா, இதுக்கு ரொம்ப எளிமையா சொல்லிடலாம். திருவாசகத்துல 4வது தலைப்பு போற்றி திருவகவல் அப்படிங்கிறது. அதுல 137வது வரி, அது மொத்தம் 225 வரி. அந்த 137வது வரியிலேருந்து பார்த்தீங்கன்னா கௌரி அம்மா சொன்னதுதான் மாணிக்க வாசகர் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. இந்த பரந்தாய் அப்படிங்கிறதுனா அந்த இடத்துல விரிவு அப்படிங்கிறது, விரிந்த அப்படிங்கிறது அந்த இடத்துல பரந்தாய் அப்படின்னு வரும். பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. இங்க நிலம் வந்துருச்சா, பார் அப்படின்னா நிலம். அடுத்தது நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. அடுத்தது நீர் வந்துருச்சு. இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நிலமும் நீரும் இந்த வரியில வந்துருச்சு. அதுக்கு அப்புறம்தான் தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. எப்பவுமே நமக்கு ஆன்மீகத்துல பார்த்தோம்னா 3 அப்படிங்கிறது பிரீஃபா இருக்கும், சுருக்கமா இருக்கும்.
ஆனா அது 5ஆதான் விரிவடையும். இப்ப நம்ம வந்து மும்மூர்த்திகள்னு சொல்றோம். ஆனா உண்மையா பார்த்தோம்னா விளக்கம் விரிச்சு பார்த்தோம்னா 5 பிரம்மா, திருமால், ருத்ரன் அப்படிங்கிறதோட நிறுத்திக்குவோம் நம்ம. ஆனா உண்மையா விரிவா பார்க்கும்போது 5 பேர் வந்துருவாங்க. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், அப்புறம் மகேஸ்வரன், சதாசிவம் வரைக்கும். ஆனா மிக பெரும்பான்மையானவர் இந்த 3 பேரை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா 3 5ஆதான் இருக்கும். அதே மாதிரி மலமும் 5, ஆனா நம்ம 3ன்னு தான் சொல்லுவோம். ஆணவம், கண்மம், மாயை. அதுக்கப்புறம் திரோதாயி, மாயியம் அப்படின்னு 2 இருக்கு. அது நம்ம சொல்றது கிடையாது. ஏன்னா திருமந்திரத்திலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முப்புறமாவது மும்மல காரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த 3 தான் 5ஆ வருது, வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரிதான் நமக்கு வந்து இங்க என்னன்னா 3 முதல்ல பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, அந்த நிலமும் அப்பும் இதுல வந்துருச்சு. அடுத்தது பாருங்க, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, அங்க 2 போயிடுச்சு. தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வலியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி. வலினா காற்று நமக்கு. அதுக்கப்புறம் 5ஆவதாதான் சொல்றாரு, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி அப்படின்னு சொல்றாரு. அந்த வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றின்னு இருக்குல்ல சார், இந்த 1ஆய் அப்படிங்கிறது தான் எழுத்து. இந்த எழுத்து 1ஆய் அப்படிங்கிறது எழுத்து. இந்த ஒரு எழுத்து எது அப்படின்னு சொன்னா அ அப்படிங்கிறது சார். இந்த ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்து தான் விந்து என்கின்ற ஒளியாகவும் வெளிச்சம், நாதம் என்கின்ற சப்தமாகவும் தோன்றி வருகிறது, பரவுகிறது எல்லா இடத்துலயும். இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கிழக்கே போகும் ரயில்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து அந்த படத்தோட வசனம் எப்படி தொடங்கும் அப்படின்னா, சின்னஞ்சிறு துளியில் ஒரு உலகம் உருவாகும் அப்படின்னு வந்துச்சு. இப்ப இந்த உலகம் எப்படி, எதனால இந்த உலகம் இயங்குதுன்னா உயிர்களால் இயங்குது. உயிர்கள் உடல் பெற்று வரும்போது இந்த உலகம் இயங்குது. அப்ப என்னன்னா நமக்கு வந்து இயற்கை வந்து ஒரு இச்சையை உண்டாக்குது. ஆணுக்கு பெண்ணினிடத்திலும் பெண்ணுக்கு ஆணினிடத்திலும் ஒரு இச்சையை உண்டாக்குது. அப்படி இச்சையை உண்டாக்கும் போது இந்த 2 உடலும் இணையும் போது ஆண் கிட்ட இருந்து வருதுல்ல, அந்த திரவத்துக்கு விந்து அப்படின்னு பேரு. பெண் கிட்ட இருந்து வரக்கூடிய திரவத்துக்கு நாதம் அப்படின்னு பேரு. ஆணும் பெண்ணும் இணையாமலே பிறந்தவன் முருகன் அப்படிங்கிறது தான் அருணகிரிநாதர் நாத விந்து கலாதி நமோ நம, நாதமும் விந்துவும் கலக்காமலே ஆதியில் தோன்றியவனே நான் உன்னை போற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம். உடனே அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, எல்லா உயிர்களுமே நாதமும் விந்துவும் கொண்டது, இந்த உலகமும் தோன்றியது, ஆனா முருகன் மட்டும் நாதமும் விந்தும் கலக்காம எப்படி தோன்றினார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் கண்டிப்பா. அந்த கேள்விக்கு அருணகிரிநாதரே அடுத்த வரியில பதில் சொல்வாரு, நாத விந்து கலாதி நமோ நம. சரி, அப்ப எப்படி தோன்றினார்? வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம. இந்த நாதமும் விந்துவும் கலந்தா அது என்னன்னா 10வது மாசத்துல உருவமா வெளியில வரும். அதுல அதுலயே இருக்கும், தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பாரு. ஒரு இடத்துலயும் சொல்லுவாரு, ஒருமதி தான்றியில் இருமதி விளைவின் இருந்தாய் போற்றி மும்மதி தன்னுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவாரு. அப்ப அந்த 10 மாசம் கழிச்சு வரும்போது உருவமா வரும். ஆனா முருகன் அப்படி கிடையாது. வேதமும் மந்திரமும் இணையும் போது
அவர் என்ன பண்ணார்னா ஸ்வரூபமாக தோன்றினார். இந்த வார்த்தையை உச்சரிச்சாலே புரியும். உருவம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியக்கூடியது, ஸ்வரூபம் அப்படிங்கிறது கருத்துக்கு தெரியக்கூடியது. இந்த எழுத்துக்கள் முதல்ல ஸ்வரூபமா இருந்தது சார். எழுத்துக்கள்ங்கிறது நமக்கு ரெண்டு விதமா தெரியும். ஒண்ணு வரி வடிவமா தெரியும், ரெண்டாவது ஒளி வடிவமா தெரியும். ஆனா இந்த வரி வடிவத்துக்கு முன்னாடியே எழுத்துக்கள் சூட்சமமாக நுட்பமாக தோன்றின. சரி, இந்த எழுத்துக்கள் எவ்வாறு தோன்றின அப்படின்னா, இறைவனே எழுத்தாக வந்தார். எழுத்துக்களை தோற்றுவித்தார் அப்படிங்கிறது இல்லைங்க, இறைவனே எழுத்தாக வந்தார். இறைவனே எழுத்தாக எப்படி வந்தார் அப்படின்னா, ஏன்னா அவன்தான் முதன்மையானவன், எல்லாத்துக்கும் முதன்மையானவன் அவன்தான். முடிவிலா முதலே அப்படின்வாரு. எப்பயுமே ஒரு வியாபாரத்துல கேபிட்டலை மட்டும் லாஸ் பண்ணாம பாத்துக்கணும். எதை வேணாலும் லாஸ் பண்ணலாம், ஆனா கேபிட்டல்ல லாஸ் பண்ணாம பாத்துக்கணும். முதல் அப்படிங்கிறத இழக்காம பாத்துக்கணும். முதல்ல இழந்துட்டோம்னா அவ்வளவுதான். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான் அப்படின்னு பட்டுக்கோட்டை ஐயா சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இந்த முதல் அப்படிங்கிறது இறைவன் தான். அந்த இறைவனே எழுத்தாக வருகிறான். ஒண்ணு, இந்த எழுத்தா எங்க வராரு, எந்த இடத்துல வராரு அப்படின்னா சுத்த மாயா புவனத்துல வராரு. நம்ம இருக்கிறது அசுத்த மாயா புவனம். ஆனா இறைவன் எழுத்தாக தோன்றுகிற இடம் எதுன்னா சுத்த மாயா புவனம். இந்த சுத்த மாயா புவனத்துல என்ன எழுத்தா தோன்றுகிறார் அப்படின்னா ஆ என்ற எழுத்தாக தோன்றுகிறார். ஆ என்ற எழுத்தாக தோன்றின பிறகுதான் படைத்தல் என்பது நடைபெறுகிறது. இந்த படைக்கும் போது உலகமாக வருகிறார், அது ஊ அப்படிங்கிறது. இந்த ஊ அப்படிங்கிறது படைத்த பிறகு இயங்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இம் அப்படிங்கிறது ஒடுக்கம், அந்த பிரளயம் அப்படின்னு சொல்றோம்ல, அது ஒடுக்கம். அது நீங்களே சொல்லி பாருங்களா. ஆ அப்படிங்கும்போது வாயை திறப்போம், ஊ அப்படிங்கும்போது ரெண்டு உதடும் குவியும், இம் அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடும். அதுதான் ஆ ஊ மா அப்படிங்கிறது. ஆனா ஆ அப்படிங்கிற ஒரே எழுத்து தான் எல்லா உலகங்களிலும் எல்லா வேலைகளையும் செய்கின்றன. முதல்ல இந்த எழுத்து அப்படிங்கிறது எப்ப தோன்றுச்சோ அப்பவே இறைவன் தான் எழுத்தாக வந்தான். அதனாலதான் எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான். ஏன்னா அவனே எழுத்தா இருக்கான், அவனே அறிவிக்கிறான். அது மாதிரி ஒரு விஷயம் வரும் சார். இந்த எழுத்து, இந்த ஆ அப்படிங்கிற எழுத்துல இருந்துதான் இறைவன் 5 பூதங்களையும், அதாவது 5 பெரும்பொருள்களையும், பூதம்னா பயப்படக்கூடாது, 5 பெரும்பொருள்களையும் இறைவன் படைக்கிறான். அப்படிங்கிறதுனாலதான் இந்த இடத்துல எழுத்துக்கள் விரிவடைந்தன. முதல்ல எப்படி விரிவடைந்ததுன்னா நாதமாகவும் விந்துவாகவும் விரிவடைந்தது. அதுக்கப்புறம் இந்த நாதம் விந்து அப்படிங்கிறது சக்கரமா மாறி மேலே ஏறுது. அதான் ரொம்ப முக்கியம், மேலே ஏறுது. அப்படி மேலே ஏறி 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 சகசர தலத்துக்கு போய் அதுக்கப்புறம் நட்சத்திரங்களை கடந்து, சந்திர மண்டலத்தை கடந்து, சூரிய மண்டலத்தை கடந்து, அதுக்கப்புறம் அருள்வெளிக்கு போச்சுன்னா அந்த ஆன்மாவே 5 தொழிலையும் செய்யக்கூடிய ஆற்றலை பெறும் அப்படிங்கிறது தான். அப்ப அந்த ஆன்மாவே 5ஐயும் செய்யக்கூடிய ஆற்றல் கிடைக்கும், ஆனா செய்யாது. அது மாதிரி அது வள்ளலார் சொல்வாரு, ஐவரும் காண்டற்கு அரும்பெரும் பொருள் என் கைவர புரிந்த கதி சிவபதியே அப்படின்னுவாரு. அப்புறம் இலகும் 5 தொழிலையும் யான் செய்ய தந்தனை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த ஆன்மா 5 தொழிலையும் செய்யாது, ஆற்றல் மட்டும் கிடைக்கும். அதுல எழுத்து அப்படிங்கிறது தான் சார் எல்லாமுமாக இயங்குகிறது. அதுல இருந்துதான் திருமூலர் எழுத்து விரிவடைந்து அது எவ்வாறாக இன்று வரைக்கும் இருக்குது. எப்போதுமே எழுத்து தான் எல்லாமே செய்யும். அதனாலதான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது கஷ்டப்படும் போது கூட, சந்தோஷமா இருக்கும்போது சொல்றது கிடையாது, கஷ்டப்படும் போது மட்டும்தான் சொல்லுவோம் தலை எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். தலை
யாராவது ப்ளூரலா சொல்றோம் பாருங்களேன், இதெல்லாம் தலை எழுத்துகள் அப்படின்னு சொல்றதே கிடையாது. தலை எழுத்து அப்படின்னு சிங்குலரா தானே நம்ம சொல்றோம். அதுல ஒரு எழுத்து தான் எல்லாமுமாக இருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல விரிவடைந்திருக்கிறதுன்னு சொல்லுவாரு. இந்த 4 வரியில 50த்தையும் சொல்ல முடியாது. அதனால 2 மட்டும் சொல்லியிருக்காரு. அதுதான் மாணிக்க வாசகரும் வந்து பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இத வந்து இன்னொரு தடவை கூட நீங்க வந்து அந்த திருவாசகத்துல 4வது தலைப்பு போற்றி திருவகவல் 137வது வரியில இருந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும். அதுக்குதான் அந்த இடத்தோட சொல்லியிருக்கேன். நீங்க மறுபடியும் அது வந்து நீங்க பாத்துக்கலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வேற நாள்ல கூட பேசிக்கலாம் சார். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க ஐயா. எத்தனை உதாரணங்களை எவ்வளவு இதை கொடுத்து உனக்கு வேணுங்கிறத புடிச்சுவா அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்ட மாதிரி சொல்லிட்டே இருக்கிறீங்க. நன்றி ஐயா. வேற யாரும் தங்கள் கருத்துக்களை இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம். பாருங்கள் தொடர் நீங்க பேசலாம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க ஐயா. நீங்க கேட்ட மாதிரியே வரியில விந்துநாதன் சொல்லி விரிந்து எழுந்துன்னு சொல்றாரு. 2வது வரியில சக்கரமாக விரிந்துன்னு சொல்றாரு. ஒரு இயக்கம் வந்தா தானேங்கய்யா விந்துநாதம், அதாவது ஒளி லைட்டு சவுண்டுன்னு வரும். அது 2வது வரியில ஏன் அது அமைச்சாருன்னு ஒரு விளக்கம். கடைசி 3வது வரி 4வது வரைக்கும் நீங்க விளக்கம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நீருக்கு அடுத்துதான் நிலம் வருது. பூமியை சொல்லி அப்புறம் நீரை முடிக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க ஐயா. சார் ரைட்டு, நீங்க சொல்றது ரைட் சார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நீர் தான் முதல்ல. அதனாலதான் கடவுள் வாழ்த்துல வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா வான் சிறப்பு முதல்ல வச்சிருப்பாரு. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், நமக்கு எல்லாமே கண்ணுக்கு தெரிந்ததெல்லாம் தூள வடிவம் சார், கண்ணுக்கு தெரியாததெல்லாம் சூக்கும வடிவம். இப்ப நீங்க நீர் தான் முதல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீர் முதலில் அப்படின்னா அந்த நீர் எங்க இருக்கும்? வானத்துல இருந்து மழை பெய்யுது சார், நீர் அருவியில இருந்து நீர் வருது, சரிங்களா? இப்படி பலவிதமா நீர் வந்துச்சுன்னா அந்த நீர் இருக்கிறதுக்கான இடம் எதுன்னு சிந்திச்சு பாருங்க தினதேலம் சார். அந்த நீர் எங்க போய் இருக்கும்? அந்த நீர் இருக்கிறதுக்கான இடமா எது சார் இருக்கும்? நிலம் தானே இருக்கும், சரிங்களா? அப்ப நிலம் இருந்தாதான் நீரும் இருக்க முடியும் இந்த பூமியில. அதனால நிலம், அதனாலதான் நிலத்தை முதல்ல சொன்னாங்க சார் 3வது வரியில. அதுக்கப்புறம் தான், ஏன்னா அந்த 4வது வரியை நல்லா யோசிச்சு பாருங்களா, அப்புறம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அப்படின்னா அந்த நிலத்தில் அப்படின்னு அர்த்தம் சார். இந்த அப்புறம்ங்கிற வேர்டை சிந்திச்சோன்னா நமக்கு அந்த ஐயம் வந்து இயல்பா தெளிவாயிடும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த நுட்பத்தை தாங்க உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் விளக்கம் அதுக்கு தாங்க ஐயா. அடுத்து முதல் 2 வரைக்கும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. இல்ல சார், முதல் ரெண்டு வரி என்னன்னா சார், விந்துவும் நாதமும் எப்ப இணைதோ அப்ப இணைஞ்சாலே அது மேலும் கீழும் நகரக்கூடிய ஆற்றலை பெறும் சார். விந்து மட்டும் இருந்ததுன்னா அதோட ஆற்றல் வந்து நகரக்கூடிய ஏறி இறங்கக்கூடிய ஆற்றல் வராது. நாதம் மட்டும் இருந்ததுன்னா ஏறி இறங்கக்கூடிய ஆற்றல் வராது. இந்த 2ம் இணையும் போதுதான் அந்த ஆற்றல் வரும் சார். நம் இருவரும் சேரும் சமயம் நம் கைகளிலே வரும் இமயம் அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு இருக்கும். 6 கோடி பேர்களில் தலைவன் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த இருவரும் சேரும் சமயம் கைகளிலே வரும் இமயம் அப்படின்ற மாதிரி
இந்த விந்துவும் நாதம் இந்த ரெண்டுமே இயற்கை. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆணுக்குள்ள விந்துவும் ஒரு பெண்ணுக்குள்ள நாதமும் இருக்கும். ஆனா இந்த ரெண்டும் இயற்கையாகவே இருக்கிறது. ஆணும் பெண்ணும் இல்லாம போனாலும் கூட நாதமும் விந்துவும் இருக்கும் சார். இந்த ரெண்டும் சேரும் போதுதான் அது சக்கரம் அப்படிங்கிற வடிவத்தை பெறுகிறது. சக்கரம் அப்படிங்கிற வடிவத்தை பெறும்போது யோகத்தின் மூலமா தான் அது மேல ஏறுது சார். யோகத்துலதான் அது மேல ஏறும். ஆனா நீங்க மோகத்துல இருந்தீங்கன்னா அது கீழே தான் இறங்கும். அதனாலதான் பாரதியார் மோகத்தை கொன்று விடு அப்படின்னாரு. அப்படி கொல்ல முடியலையா, என் மூச்சை நிறுத்தி விடுனாரு. மோகம் அவ்வளவு கொடுமையானது. அது 30 நாள் தான் இருக்கும், இருந்தா கூட எதையுமே செய்ய விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த விந்துவும் நாதமும் இணைந்த பிறகு அது சக்கரம் என்ற வடிவத்தை பெறுகிறது. அப்படி பெறும்போது யோகத்தின் மூலமாக அது மேல வரும் சார். யோகம் இல்லைன்னா மேல வராது. அதனாலதான் வேலை கிடைச்சா கூட என்ன சொல்றாங்கன்னா உத்தியோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால நம்ம ப்ரமோஷன் அப்படின்னு சொல்றோம்ல, மேல போகணும் அப்படின்னா கண்டிப்பா யோகம் இருக்கணும். அந்த அகரக்கலை அப்படின்னு வரியில மீனிங் சொல்றாங்க. அகரக்கலைன்றது எதை குறிப்பிடலாம் சார்? முதல்ல உங்களுக்கு ரத்னா சார் எனக்கு அடிக்கடி சொல்லுவாரு, கலை அப்படின்னா வளர்ச்சின்னு அர்த்தம் சார். வளர்ந்தாதான் அது கலை. நன்றி. இந்த அகரம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னா தமிழ்ல 3 சாரியை இருக்கும் சார். கரம், காரம், கான். ஆ அப்படின்னு மட்டும் சொன்னா அது ஒரு நிறைவு பெறல. அதனால அகரம் அப்படின்னு சொல்லுவோம். அகர முதல அப்படின்னு சொன்னா ஆ என்ற எழுத்தே எல்லா மொழிகளுக்கும் முதன்மையாக நிற்கிறது அப்படிங்கிறது. அங்க கரம்ங்கிற சாரியை சேர்ந்துரும். சாரியை அப்படின்னா டிபெண்ட். அந்த ஆ என்ற எழுத்து கரம் என்ற அந்த ஒளியை சார்ந்து வருகிறது. அதான் அகரம் அப்படின்றது. இதே நெடில் எழுத்த சொல்லும் போது காரம், ஆகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆகாரம்னா உணவுன்னு அர்த்தம். அது ஒரு பொருள் இருக்கு, அது கிடையாது இந்த இடத்துல. ஆ அப்படிங்கிற எழுத்து குறில் எழுத்த சொல்லும் போது கரம், அகரம். நெடில் எழுத்த சொல்லும் போது காரம், ஆகாரம். இகரம், ஈகாரம் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா அவ்வு மா இந்த 2 எழுத்தையும் சொல்லும்போது கான், அவுகான், மகான் அப்படின்னு சொல்லுவோம். இது இயற்கையாவே தமிழ்ல இருக்கு. கரம், காரம், கான் இந்த 3 சாரியை அப்படின்னு சொல்லுவோம் இலக்கணத்துல. அதனாலதான் அகரம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அகரம்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கு மனசுல ஆ அப்படின்னு தான் வரணும். அருணகிரிநாதர் கூட அகரமும் ஆகி அயனனவாகி அரணனவாகி அவர் மேலாய் அப்படின்னு திருப்புகள்ல சொல்லியிருப்பாரு. நீங்க எடுத்து பார்க்கலாம். அகரமும் ஆகி அப்படின்னா ஆ என்ற எழுத்தாக நீயே ஆனாய் அப்படின்னு இறைவனை சொல்றாரு சார். அதுதான் சார் இந்த இடத்துல. இந்த ஆ அப்படிங்கிறது இதுதான் உலகமாகவும், இதுதான் இறைவனாகவும், இதுதான் யோகமாகவும், இதுதான் போகமாகவும் எல்லாமுமா வளர்றதுனால அது அகரக்கலை அப்படின்னு சொல்றோம் சார். அகர நிலை அப்படிங்கிறது இருப்பு, அகரக்கலை அப்படிங்கிறது வளர்வது சார். கலைனாலே வளர்வதுன்னு நினைச்சுக்கணும் நம்ம. அருமை அருமைங்க ஐயா. தினதேலன் ஐயா, ஓரளவுக்கு புரிதல் ஏற்பட்டதா? ஏன்னா இன்னும் மேல முதல் 2 வரைக்கும் கொஞ்சம் ஐயம் இருக்குங்க. நேரம் கழிச்சு நான் அப்புறம் கேட்டுக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இதுல உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை சார். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு வடிவத்தை கற்பனை பண்ணக்கூடாது சார். விந்துவுக்கும் நாதத்துக்கும் வடிவம் இல்லை அப்படின்னு நீங்க பாத்துங்க. அப்புறம் இந்த 2ம் நுட்பமாக இணைகிறது. இந்த 2ம் நுட்பமா இணைஞ்ச பிறகு இந்த இணைந்தது அப்படிங்கிறத கண்ணுக்கு எப்படி கொண்டு வர்றது? அதனாலதான் அது சக்கரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இந்த சக்கரம் மேல ஏறும், மூலாதாரத்துல தொடங்கி சகசர தலம் வரைக்கும் ஏறும். அதனாலதான் இதை ஏர் ஒளி சக்கரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க சார். ஒளி தான் சார், நெருப்பு தான் சார் மேல போகும். நீர் மேல போகவே போகாது, கீழே தான் வரும்.
நெருப்பு தான் மேலே போகும். அந்த நெருப்பு தான் ஒளியாகவும் மாறும். நெருப்பு இல்லைன்னா ஒளியே வராது. நெருப்பு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப என் உடம்ப தொட்டு பார்த்தீங்கன்னா என் உடம்புல நெருப்பு இருக்கும். என் உடம்புல நெருப்பு இல்லைன்னா எல்லாரும் வெளியில கூட்டமா கூடி சேர் போட்டு உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நெருப்பு தான் சரி எல்லாமே. இந்த நெருப்பு தான் ஒளியாக ஆகிறது. இந்த நெருப்பு தான் மேலே ஏறுது. இந்த நெருப்பு தான் சார் எல்லாத்தையும் செய்யுது. அதனாலதான் ரஜினி சொன்னார் நெருப்புடா அப்படின்னாரு. நெருப்புடா, அதை காப்பாத்துறது உனக்கு பொறுப்புடா அப்படின்னு அர்த்தம். தினகரன் ஐயா, டெக்னிக்கலா சொல்லணும்னாக்கா இப்போ இந்த ஃபேன் சுத்துதுன்னு வச்சிங்களா, அந்த இனிஷியல் டார்க்கு எப்படி கிடைக்குதுன்னாக்கா நார்த்து போல் சவுத்து போல் அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வெட்டும் போது தான் அங்கே கரண்ட் உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி மூவ்மெண்ட் கிடைக்குது. அந்த ஒரு சயின்டிஃபிக்கை வச்சுக்கிட்டு இதை நீங்க புரிஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன் நான். ஏன்னா சுவிட்சு போடுறோம். அப்ப நீங்க ஐயா கரெக்டா சொல்றீங்க. இப்ப என்னுடைய அதாவது 2வது வரி, அதாவது விரிந்த எழுந்தது சக்கரமாக, விரிந்த எழுந்தது விந்து நாதமும், அப்படித்தானே வரணும். ஆனா இலக்கண பிழையா மொழி என்னன்றதான் எனக்கு இதுல ஒரு 2 ஐயங்கள் ஐயா. இல்ல சார், சார் உங்களுக்கு நீங்க இயற்கையில இது நிறைய விளக்கம் இருக்கு சார். நான் அப்புறமா இன்னும் முதல்ல என்னன்னா 9ன்னு சொல்றோம் சார். 9ல நீங்க ஒரு நாளைக்கு எனக்கு போன்ல பண்ணுங்க, நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நான் டைம் ஆயிடும். நீங்க திங்கக்கிழமை எல்லாரும் வேலைக்கு வேற போவாங்க. ஒருத்தர் வேலைக்கு போறதுக்கு 4 பேர் வேலை செய்யணும் வீட்டுல. அதனால இன்னொரு நாள் பேசலாம் சார் நம்ம. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா வாய்ப்புக்கு. இன்னொரு நாள் பேசிக்கலாம் ஐயா. நன்றிங்க வாய்ப்புக்கு, நன்றிங்க ஐயா. நன்றி. சரி, நன்றி ஐயா, நன்றி தினகரன் ஐயா. நீங்க ஐயாவுக்கு போன் பண்ணீங்கனாலும் பேசுவாரு ஐயா. ஆனா நிச்சயம் நீங்க ஒரு பேனா பேப்பரோட தான் உட்காந்து அவர் சொல்றதெல்லாம் டக்கு டக்குன்னு குறிப்பெடுத்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு விஷயங்கள் கொண்டு வரலாம். இப்ப இன்னைக்கு கொட்ட மாதிரி தான் நமக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம், வேணுங்கிறத பிடிச்சி போய்க்கலாம். ஐயா ஐயா நம்பர் இருக்குங்களா? நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பதிவிடுறேன். ஐயாட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றிங்க ஐயா. அரசன முறையா தரத்தை நிறைவு செஞ்சிருங்க ஐயா. திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வுகளும் பெற்றும் யான் பெற்ற இன்பம் பெருகை உபயோகம் என்ற கூற்றிற்கேற்ப திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து சான்றோர்களுக்கும் மெயின்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாச நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.